Hello students, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 12th English quarterly examக்கு தேவையான important questions தான் பார்க்க போறோம். யூனிட் 1 to 4 வரைக்கும் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ப்ரோஸ்ல பார்த்தீங்கன்னா glossary படிக்கணும். அப்புறம் ஷார்ட் ஆன்சர்ஸ்ல இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இதில் இருக்குது. அப்புறம் பேராகிராஃபும் கொடுத்துருக்கோம் எதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. போயமில் பார்த்தீங்கன்னா ERCல என்னென்ன கேட்பாங்க, அப்ரிசியேஷனில் என்ன கேட்பாங்க, அப்புறம் பேராகிராஃப் ஒன்று அட்டன் பண்ணணும், அது என்ன படிக்கணும், அப்புறம் சப்ளிமெண்ட்ரியில் பேராகிராஃப் நீங்கள் அட்டன் பண்ணணும். இதில் யூனிட் 1லேருந்து யூனிட் 4 வரைக்கும் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராமர் பார்ட்டும் இதில் இருக்குது. யூனிட் 1லேருந்து யூனிட் 4 வரைக்கும் இருக்குது. கிராமர் பார்ட்டில் என்னென்ன 1 மார்க்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்றதும் இதில் டீட்டெயில்ஸாக இருக்குது இந்த வீடியோவில். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். யூனிட் 1லேருந்து 4 வரைக்கும் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னா இது மட்டும்தான். இதை தவிர்த்து நீங்கள் வேறு எதுவும் நீங்கள் படிக்க வேணாம். ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா யூனிட் 1 to 4 வந்து நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ கிராமர் பார்ட்டில் என்னென்ன கேட்பாங்கன்றது டீட்டெயில்ஸாக இதில் இருக்குது. ஸோ நீங்கள் இதை பார்த்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.